அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் டாக்டர் ஆவேனா, நான் மருத்துவர் ஆக முடியுமா, எப்போ ஆவேன் அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஜாதகர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு, டாக்டர் ஆக முடியுமா, எப்போ ஆவேன் அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த பேசிக்கான விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 இதுக்கு உண்டானவங்க எப்படி இருக்கிறாங்க, அதாவது திரிகோணாதிபதிகள் கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த திரிகோணஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 அந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12ல் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலம் இதெல்லாம் பார்த்துட்டு சூரியனோட நிலை, சந்திரனோட நிலை, குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பேசிக்கான விஷயம் இன்னும் நிறையா இருக்குது, அதிலெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈஸியாக பலன் எடுத்துடலாம். இப்போ இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான், என்னால் மருத்துவர் ஆக முடியுமா, என்னால் டாக்டர் ஆக முடியுமா, அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் எப்போ ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம், லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, என்ன லக்னம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் கும்ப லக்னம். லக்னம் கும்ப லக்னம். லக்ன புள்ளி 14 டிகிரியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டு அதிபதி சனி போய் இங்கே சூரியனோட வீட்டில் சிம்ம வீட்டில் அங்கே சனி அங்கே உட்காந்துருக்கிறாரு. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்துருந்தா என்ன அர்த்தங்க, திக்பலமாக இருக்கிறாரு. சனி திக்பலமாக இருக்கிறாரு. சனி வக்ரமாக இருக்கிறாரு. சூரியன் இங்கே இருக்கிறாரு பாருங்கள் 8. அப்போ வக்ர நிவர்த்திக்கு உண்டான இதுக்கு போயிட்டுருக்கிறாரு, ஆனாலும் வக்ரம். ஆக மொத்தம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டிகிரி அப்படி தாண்டி இந்த வீட்டுக்கு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம், வக்ர நிவர்த்தி ஆகிடுறாங்க. அப்போ இப்போ வக்ரமாக இருக்கிறாங்க, திக்பலமாக இருக்கிறாங்க. அப்போ சனி திக்பலம். வேறு யார் திக்பலமாக இருக்கிறாங்க பாருங்க, சந்திரன் ரிஷப வீட்டில் இருக்கிறாங்க. ரிஷப வீட்டில் சந்திரன் இருந்தாவே அங்கே உச்சம். அடுத்தது அந்த வீட்டில் சந்திரன் இருந்தால் திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். எப்பயுமே 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால் திக்பலம். லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். 7ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் திக்பலம். 10ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். அப்போ இந்த இடத்துல சந்திரன் திக்பலம், சனி திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கான விஷயம் என்னென்ன பார்க்கணும், 5க்கு உடையவங்க யார், புதன். இந்த லக்னத்துக்கு 5க்கு உடையவர் புதன். அவர் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு, தனித்த புதனாக பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ராசி சந்திரன் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால திக்பலம். 2வது ராசி, இந்த ஜாதகருடைய ராசி, இந்த ஜாதகத்துடைய ராசி என்னது, லக்னம் சொல்லியாச்சு. ராசி ரிஷப ராசி. லக்னம் கும்ப லக்னம், ராசி ரிஷப ராசி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீடு, லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி தனித்த புதனா 28 டிகிரியில் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. வர்க்கோத்தமம் அப்படின்னாவே நவாம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் ஒரு கிரகம் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கிரகம் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வர்க்கோத்தமம் அப்படின்னாவே
சுபத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு ஆட்சிக்கு நிகரான இது மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கு நிகரானன்றதை நம்ம சொல்கிறத விட சுபத்துவமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தனித்த புதனா இங்கே இருக்கிறாரு, அவர் வலிமையாக தான் இருக்கிறாரு. அதுவும் குருவோட வீடு வேற, 5க்கு உடையவர். அடுத்தது 9க்கு உடையவர். 6, 7, 8, 9 இந்த லக்னத்துக்கு 9க்கு உடையவர் என்ன ஆயிட்டாரு? உச்சம் ஆயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 5க்கு உடையவர் புதன், 9க்கு உடையவர் சுக்கிரன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்க வலிமையாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா புதன் வந்து தனித்த புதனா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாங்க, சுக்கிரன் இல்லை குருவோட வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 9க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுக்கிரன் வந்து அதே குரு வீட்டில் உச்சமாக இருக்கிறாங்க. ஏன்னா குரு வீட்டில் தான் உச்சமாவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5, 9க்கு உடையவங்க 2 பேருமே குருவோட வீட்டிலே உட்காந்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை. ஏன்னா சூரியன் வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு, சனி வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் ஒன்று சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காரு, சனி வந்து சந்திரன் வந்து உச்சமாக இருக்காரு, சனி வந்து திக்பலமாக இருக்கிறாரு, சந்திரனும் திக்பலமாக இருக்கிறாரு. அடுத்தது புதன் வந்து தனித்த புதனாக இருக்கிறாரு, சூரியன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாயும் பகை வீட்டில் இருந்தாலும் அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு, செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு, குரு வந்து நீச்சமாக இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 15 டிகிரி, சூரியன் வந்து 21 டிகிரி, செவ்வாய் வந்து உச்சமாகி 5 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது குரு வந்து 12 டிகிரியில் நீச்சமாக இருக்கிறாங்க, ராகு வந்து 15 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சுக்கிரன் வந்து 6 டிகிரி, சந்திரன் வந்து 6 டிகிரி, கேது வந்து 15 டிகிரி, சனி 26 டிகிரி, புதன் வந்து 28 டிகிரி, சூரியன் 21 டிகிரி, செவ்வாய் வந்து 5 டிகிரி, குரு வந்து 12 டிகிரி, ராகு வந்து 15 டிகிரி. இந்த சுச்சுவேஷனில் நம்ம 12ஆம் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே 4 கிரகங்கள் இருக்குது. ஏன்னா டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான கிரகம் வந்து அங்கே தான் இருக்கிறாரு, டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான கிரகம் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்தது வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு. எப்பயுமே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, முக்கியமாக 6, 8 அதிபதிகள் வந்து எங்கே இந்த 12 வீட்டில் எங்கே போய் உட்காந்துருந்தாலும் அந்த பாவகம் நசியும் நலியும் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி அவர் புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவர் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் வீடு, 11ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதி சனி, 12ஆம் வீட்டு அதிபதி சனி, அவர் போய் அவர் 1க்கு உடையவரும் அவர் தான், 12க்கு உடையவரும் அவர் தான். அவர் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திக்பலமாக அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம் அது, அதையும் மனசில் வச்சுக்கிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வலிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினாக அவங்க கேட்ட கேள்வி டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 15 டிகிரி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 கிரகம் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு வந்து சூரியனையும் ராகுவையும் பார்த்துருவோம். ஏன்னா கிரகணம் ஆயிட்டாரா அப்படின்றத பார்க்கணும். அஸ்தங்கம் இந்த இடத்துல வந்து அஸ்தங்கம் வந்து ராகு உள்ளே வந்துட்டனால அஸ்தங்கம் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ராகு இல்லைன்னா இங்கே அஸ்தங்கம் ஆயிருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ராகு வந்து அதாவது மற்ற கிரகங்கள் வந்து சூரியன் அஸ்தமனப்படுத்தும். ஆனால் ராகு வந்து அந்த சூரியனையே பார்த்தீங்கன்னாக்கா கிரகணப்படுத்தி இருள் அடைய செஞ்சிருவார். அந்த கண்டிஷனில் இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா சூரியனுக்கும் ராகுக்கும் உங்களுக்கு 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ கிரகணம்ன்ற அமைப்பில் தான்
அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படி கிரகணம் அப்படின்னாக்கா 12 டிகிரிக்குள்ளே வந்தால் கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 12 டிகிரிக்குள்ளே ஒவ்வொரு டிகிரியாக உள்ளே வர வர அதோட இருள் தன்மை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராகுக்கும் சூரியனுக்கும் 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ உள்ள 12 டிகிரிக்கு உள்ளே வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனை வந்து கிரகணப்படுத்துறாரு. அப்போ சூரியனே கிரகணப்படுத்துறாரு அப்படின்றப்ப இங்கே குருவும் செவ்வாய்க்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது, குருவுக்கும் ராகுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது, 3 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கு ராகு எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது, 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 12 டிகிரிக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ஆம் வீட்டில் ராகு வந்து எல்லாத்தையுமே பீடிச்சிட்டாரு. சூரியன் செவ்வாய் குரு எல்லாத்தையுமே பீடிச்சிட்டாரு. அப்போ ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ராகு தசையில் தான் இந்த 3 கிரகத்தோட பலனையும் வந்து ராகு தான் கொடுத்தாகணும். இப்போ நடப்பு தசாபக்தி செவ்வாய் தசை புதன் பக்தி ஏப்ரல் 2025 வரைக்கும் நடக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதா இல்லையா, இவர் அப்படி டாக்டர் ஆகலைனாக்கா இவர் என்ன படிப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்துக்கு புதன் வந்து 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. ராகு வந்து எல்லாத்தையும் பீடிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 அப்போ செவ்வாய் வந்து உச்சமாயிருந்தாலுமே அந்த இடத்துல டாக்டருக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப கம்மி. குருவும் செவ்வாயும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குரு நீச்சம் குரு மற்ற பார்வைங்களாம் பாருங்கள் எங்கெங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டாக்டருக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனி வந்து இங்கே சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை இருக்குது. அதே மாதிரி என்ன பரிவர்த்தனை இருந்தாலும் இங்கே ராகு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது வந்து இப்போ தான் வந்து செவ்வாய் தசை இன்னும் பின்னால் இருக்குது. இந்த தசையும் சனி தசையெல்லாம் பின்னால் இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பரிவர்த்தனையை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா தசை வந்து பின்னால் இருக்குது, அதை பற்றி பேச. இப்போ அவர் டாக்டர் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் குரு இவங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாயும் சனியும் சுபத்துவமாக இருக்கணும். நல்ல விதமாக சம்மந்தம் பண்ணணும். ராகு வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக வந்து செவ்வாய் சனி ராகு இவங்க 3 பேரும் வந்து சம்மந்தப்படக்கூடாது. இங்கே பாருங்கள், சனியோட வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு, கூடவே வந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, அடுத்து குருவும் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா செவ்வாய் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், அடுத்தது சனியும் நல்லா இருக்கணும். அந்த டாக்டர் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக நம்பர் 1 இருப்பாங்க, ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க, ஒரு தலைமைக்கு உண்டான இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல சூரியனும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பகை வீடு, ராகு வந்து உள்ளே வந்துட்டார். அப்போ இது சனியோட வீடு, செவ்வாய் குரு ராகு எல்லாமே சம்பந்தம். அப்போ சூரியனும் சம்பந்தம். அப்போ யாரோட வீட்டில் சம்பந்தம்? சனியோட வீட்டில் சம்பந்தம். அந்த சனி எத்தனாம் வீடு? 12ஆம் வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டாக்டருக்கு உண்டான அமைப்பு ரொம்ப 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 கம்மி. ஆக மொத்தம் இந்த ஜாதகர் வந்து மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஆக முடியாது அப்படின்னு தான். இந்த ஜாதகருக்கே அந்த டாக்டருக்கு உண்டான இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ஜாதகரோட ஃபாதர் தான் வந்து கேட்குறாரு, அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க, இந்த ஜாதகர் வந்து டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக மொத்தம் இந்த ஜாதகருக்கு அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ஜாதகருக்கு பயாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா பயாலஜி படித்தாதான் வந்து டாக்டர் ஆக முடியும் இல்லைங்களா. அப்போ பயாலஜிக்கு உண்டான செவ்வாய் அங்கே ராகு பீடிச்சிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாவத்துவம், அங்கே சுபத்துவமான கிரகம் குரு உட்காந்துருந்தாலும் அந்த குருவும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் இழந்துட்டார், ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறாரு, இதில் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இங்கே 12ஆம் வீடு வேற, சனி வேற சம்மந்தம், சனி வேற திக்பலமாக இருக்கிறாரு, அங்கே பவராக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை வேறு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை பின்னால் இருந்தாலும்
சனி புக்தி வரும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாமே சம்மந்தப்படுறதுனால சனி, செவ்வாய், குரு, ராகு எல்லாமே சூரியனும் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு டோட்டலாகவே அங்கே டாக்டருக்கு உண்டான அமைப்பு இல்லை. இந்த ஜாதகருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாதர் வந்து சொன்னார். சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது மற்ற விஷயங்களை வந்து சும்மா ஜென்ரலாக பார்ப்போம். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ஜென்ரலாக சொல்லுவோம். அப்போ சூரியனோட பார்வை எங்கே இருக்குது? அவர் ராகு பீடிச்சிட்டார், இருந்தாலும் பார்வைகள் நம்ம பார்ப்போம். செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது பாருங்கள். செவ்வாய் வந்து 1, 2, 3, 4 அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதேமாதிரி வந்து உங்களுக்கு 7ஆம் வீடை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டை இல்லை, 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அடுத்து 8ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு. 8ஆம் சிறப்பு பார்வை இருக்கு இல்லைங்களா? அப்போ செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு. அடுத்த குரு வந்து 5ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5 இங்கே சந்திரனை பார்க்குறாரு. அடுத்தது 6, 7 நேருக்கு நேரம் இங்கே பார்க்குறாரு. அடுத்து 8, 9 இங்கே பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு. அப்போ அங்கே குருவுக்கு வந்து அங்கே பவரே இல்லை, இருந்தாலும் ஒரு குறைந்த அளவு இருக்கும் இல்லைங்களா? அந்த பார்வை தான். ஆக மொத்தம் குரு பார்வை வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து நன்மையை செஞ்சிடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே குருவோட பலன் எல்லாமே குரு, செவ்வாய், சூரியன் இது எல்லாத்தோட பலனும் வந்து அந்த புக்தி தசால தான் வந்து செய்யும். யார் செய்யணும்? ராகு தான் செஞ்சாகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ செவ்வாய் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது ராகு தசை இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்லுவோம், இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது. சுக்கிரனோட பார்வை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே பார்க்குறாரு. குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அடுத்தது உங்களுக்கு சனியோட பார்வை 1, 2, 3 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. 4, 5, 6, 7 லக்னத்தை பார்க்குறாரு. 8, 9, 10 சந்திரனை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் பார்வை, தனித்த புதன் எங்கே பார்க்குறாரு? இந்த இடத்துல பார்க்குறாரு. அப்போ இந்த இடம்ன்றது என்னது? அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம். 5ஆம் இடம் அப்படின்றது அதிர்ஷ்டங்கள், பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது அங்கே தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அப்போ இந்த புதன் வந்து தனித்த புதனாக இருந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, உயர்கல்விக்கு மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவரோட படிப்பு புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறாரு. ஏற்கனவே இந்த வீட்டு அதிபதி குரு வந்து ராகுகிட்ட சரண்டர் ஆகிட்டாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 28 டிகிரியில் புதன் வந்து இருக்கிறாரு, குருவோட வீட்டில் இருக்கிறாரு, வர்க்கோத்தமாக ஆயிருக்கிறாரு. சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட இதில் தான் படிக்கணும். அது இல்லாமல் இந்த ஜாதகர் வந்து 8ஆம் இடத்துல வந்து சந்திரனுக்கு 8ஆம் வீடு சுபத்துவம். அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா புதன், இதுவும் புதன் வீடு தான். ஆனால் அதை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு, உச்சமான சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் 8ஆம் இடம் சுபத்துவமான இடம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான இடம், இது புதனோட வீடு, சுக்கிரன் பார்க்குறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் பார்க்குறா? சந்திரனுக்கு 8ஆம் இது. அப்போ புதன் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, புதன் அங்கேருந்து அவர் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஐடி, சாஃப்ட்வேர், கணிதம், அதே மாதிரி அந்த ஐடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி இதில் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்ட இதுலேயும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி வந்து திக்பலமாக இருக்கிறாரு, இருந்தாலும் அது வந்து பகை வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல பரிவர்த்தனை இருக்குது. ரெண்டாவது சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ இயல்புக்கு எப்பயுமே வந்து சனி வந்து வக்ரமாயிட்டா, பொதுவாக சொல்லப்போனால் சனி வந்து வக்ரமாயிட்டா
தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு எடுபடாது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இயல்புக்கு மாறிய தன்மையில் அவங்களோட திங்கிங்லாம் போய் நல்ல விதமாக ஒரு வேலை சம்மந்தப்பட்டதில் நல்ல விதமாக ஒரு பேர் எடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இது இருக்கும். யாருமே செஞ்சு முடிக்காத இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வித்தியாசமான ஆங்கிளில் திங்க் பண்ணி ஒரு தனித்துவமான இதை வந்து பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே பரிவர்த்தனையில் வருது. இருந்தாலும் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தோட அதிபதி யார் உங்களுக்கு? 8, 9, 10 செவ்வாய். அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சமாயும் ராகு கிட்ட வந்து மாட்டியாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தோட இதையும் இவங்க 3 பேரோட இதையும் சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரோட இதையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தசை 18 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 18 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு சில புக்திங்களை தவிர மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கணிதம் சார்ந்த படிப்பு, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த இதுக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது சனி சம்மந்தப்பட்டது மினிமம் பர்சன்டேஜ், மேக்சிமம் பர்சன்டேஜ் வந்து புதன் சம்மந்தப்பட்டது. அப்போ புதன்னாக்கா கணிதம் சார்ந்த படிப்புங்க. அடுத்தது சிஏ சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது. அதான் சிஏன்னா ஆடிட்டிங். அடுத்தது முக்கியமாக ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் லைனு, ஆக மொத்தம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே. அந்த ஐடி அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் டோட்டலாக. அதில் கம்ப்யூட்டர் எல்லாமே A to Z எல்லாமே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஐடி சம்மந்தப்பட்டதில் நல்ல விதமாக வேலை செய்கிறதுக்கு, ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, வெளி மாநிலம், வெளிநாடு, ஆக மொத்தம் அவர் வந்து இதில் இருக்க மாட்டார், எங்கள் லோக்கலில் இருக்க மாட்டார். அவங்க ஒன்று வெளிநாடு, இல்லை வெளி மாநிலம், இல்லைன்னா வெளியூர், அந்த மாதிரி இதில் தான் வந்து இருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போ 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன அர்த்தங்க? உங்களுக்கு வெளியே தூக்கிடுவார். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாதிரி தூக்கிடுவார். ரெண்டாவது இது வந்து சரராசி, மகரம் வந்து சரராசியில் ராகு உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி கேதும் பார்த்தீங்கன்னா சரராசி. இவர் இங்கே உட்காந்துருந்தா இவரும் 180 டிகிரி 180 பாகைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தானே உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரராசி சுக்கிரனுக்கு கேது வந்து 5ல் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே குரு பார்வை இங்கே கேதுக்கு இருக்குது. என்னதான் மினிமம் சுபத்துவமாக இருந்தாலும் சுபகிரகம் வந்து பார்வை இருக்குது. குரு வந்து 12 டிகிரி, கேது வந்து 15 டிகிரி, அப்போ இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபாரினுக்கு உண்டான அமைப்பு மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, லக்னத்துக்கு 8ஆம் இடம், 8, 12 சுபத்துவம் அப்படின்னாலே வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி. அப்போ 8ஆம் இடம் வந்து புதனோட வீடு. அதை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து பார்க்குறாரு, உச்சமான சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு வீட்டையே பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுபத்துவம், ராசிக்கு 8ஆம் இடமும் சுபத்துவம். ரெண்டாவது குரு வேற இங்கே 9ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வளவலன்னு எவ்வளோதான் பேசினாலும் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து மருத்துவர் ஆக முடியாது. ஐடி ஃபீல்டு, அதாவது புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சுட்டு புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அவங்க கேட்ட கேள்வி வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான், மருத்துவர் ஆக முடியுமா, எப்போ ஆவேன் அப்படின்னு சொன்னார், கேட்டாங்க. மருத்துவர் ஆக முடியாது, ஏன்னா அதுக்கு உண்டான அமைப்பு வந்து சிக்கலாக இருக்குது. அதனால் வந்து அங்கே செவ்வாய் வந்து ரொம்ப ராகுகிட்ட பாதிப்படைஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது அது பகை வீடு வேறு, சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் சனி வீட்டில் இருக்கிறாங்க, பகை வீடு 12ஆம் வீடு வேறு. அங்கே வந்து ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஐடி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
படிச்சுட்டு வேலைக்கு வந்து வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 நாளைக்கு பிறக்கின்றது. அட்வான்ஸாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கிளாஸை வந்து இப்போது நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல விதமாக அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.